ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுங்கப்பா. இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி. இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே பிரயோஜனமாக 100ஆக பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுக்க வார்த்தையை அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்க கேட்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இதனுடைய பாடல். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், சத்தமா ஜீவன் பெறும் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவரே நீ பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவி, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவி. தேவனே நீர் பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். 5 கண்ட மக்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனை 5 கண்டம் உலகத்துக்காக உயிரை கொடுத்த அந்த ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படியாக பவுல் அப்போஸ்தலர் தாமதமின்றி புறப்பட்டார். தாமதமின்றி கிறிஸ்துவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக புறப்பட்டார் என்ற தலைப்பில் நான் செய்தி கொடுத்திருக்கின்றேன். தாமதமின்றி. அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலர் அவர் தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படிக்காக அவர் ஊராக அலைந்து கொண்டிருந்தார். ஸ்தேவானை கொலை செய்யும்படியாக கூட அவர்தான் அதுக்கு பாதுகாப்பாக இருந்தார். ஆனால் தேவன் அவரை ஒரு நாள் ரட்சித்தார், தொட்டார். அன்றைக்கு அவர் அந்த பரிசுத்தத்தை அவர் பெற்ற உடனே, பரிசுத்தப்பட்ட உடனே பாவங்களை மன்னித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. உடனே இமீடியட்லியாக அவர் இயேசுவை குறித்து பிரசங்கித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே கிளம்பிட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே, கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று கண்டுகொண்ட உடனே, அதை அனுபவித்த உடனே, ருசித்த உடனே இயேசுவை அறிவிக்கும்படியாக அவர் பிரசங்கித்தார். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எனக்கு எப்படி தெரியும், இதுக்கு முன்னால் என்ன தெரியும், எனக்கு ஆண்டவரை பற்றி நான் எப்படி யார்கிட்ட சொல்ல முடியும், எனக்கு அப்படிலாம் சொல்ல வராது, தனியாக எனக்கு போக தெரியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில், ஆனால் பவுல் உடனே சவுல் என்றவரை அவர் பெயர் பவுலாக மாற்றப்பட்டது. அவர் உடனே தாமதமின்றி எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் இயேசுவின் அன்பை குறித்து அவர் பேச ஆரம்பித்தார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய இயேசுவை குறித்து நம்முடைய பிரசங்கம் என்ன? நான் இப்போ உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் நீங்கள் என்னை மாதிரி தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இதை விட மேலான ஊழியர்கள் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே அவர்கள் ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். 25 போக்கஸ் மேலே லைட்டில் இருந்து லைட்டு சூழ நின்று பெரிய மேடையிலே பிரசங்கம் பண்ண தான் வேணும் அப்படின்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற தனிப்பட்ட ஒவ்வொரு சிறியவருக்கும் பெரியவருக்கும் முதியோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் கர்த்தருடைய நாம மகிமைப்படும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தாமதமே இல்லாதபடிக்கு இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே தீவிரமாக செயல்படும் போது அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். பாவங்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அருமையானவர்களே, ஆனால் நீங்கள் அப்படியாக இன்னும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கோ ஒரு நாள் இல்லை, எங்கே ஒரு கூட்டத்தில் மட்டும் அல்ல, எங்கே ஒரு நாள் ஊழியத்துக்கு மட்டும் அல்ல, நம்ம தினமும் இயேசுவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா? கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் என்ன செய்தான் அப்படின்னா, இயேசுவினுடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நாசமாக்கினவன். என்ன, பிரதான ஆசாரியத்துக்கு கொண்டு போகும்படி அவர்களை நாசமாக்கி பிரதான ஆசாரியத்துக்கு கொண்டு ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு பொல்லாத மனிதன் இவன். ஆனால் இன்றைக்கு அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம பாவியாக தான் இருந்திருக்கோம், நம்மளும் அநேக குற்றங்களை செய்திருக்கின்றோம் என்று அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இயேசுவை நாம் அறிவிக்காமல் இருக்கவே கூடாது. பிறருடைய மன காயங்களை நாம் ஆற்றுவதற்கு இயேசுவை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும், இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நாம் இயேசுவுக்காக செயல்படுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்கேன்னா, பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னை காலையிலே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அப்படின்னா அந்த வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே அவர்களுடைய சொந்தக்காரங்க அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க நிறைய நல்ல ஆடைகள், வெளியே இருந்த ஆடைகள், நிறையா நகைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய பணக்காரங்க அவங்க. அப்புறம் அந்த அக்கா என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கார அக்கா அவங்க அந்த சொந்தக்காரங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி ஒரு கடவுள் இருக்காங்களா, இயேசுவை பற்றியே எனக்கு தெரியவே தெரியாத, இவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான கடவுள் இருக்காங்களா அப்படியான்ட்டு அவங்க இரவு முழுவதும் அவங்க வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. வந்தவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்களாம். பேசி அப்படியே விடுகிற நேரம் வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்த தன்னுடைய அந்த சொந்தக்காரங்களுக்கு இந்த அக்கா இயேசு பற்றி சொல்லிக்கொண்டே இருந்திருக்காங்க. அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக அவங்க கேட்டிருக்காங்க. இப்படி அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க, நானும் அவங்கள போய் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அவங்க திருப்பியும் நான் பேசினேன் இயேசு பற்றி, நான் அவர்களுக்கு அறிவித்தேன் அவருடைய கிருபையினால். அப்போ அவங்க இன்னுமே ஆச்சரியம், அப்படியா இப்படிலாம் ஆண்டவர் இருக்காங்களா, இப்படி ஒரு கடவுள் இருக்காங்களா அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. பார்த்துக்கோங்க. அப்போ நான் நினைக்கிறேன் அவங்களுடைய ஹேபிட்டே இப்படி தான் போல, யார் என்ன சொன்னாலும் அப்படியே சந்தோஷமாக கேட்குற ஒரு குணம் போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க அன்றைக்கே ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினைக்கல. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ரிச்சு பீப்புளாக அவங்க இருந்தாங்க. ஆனால் தேவன், நாங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கு இரவு அவங்க தூங்கும்போது தேவன் கனவிலே அவர்களோடு இடைப்பட்டிருக்கிறார். ஒரு இடுக்கமான ஒரு சின்ன வட்டமான ஒரு குழி, அந்த குழிக்குள்ளேயே ஒரு கரம் தெரிகின்றது, இவர்களை கூப்பிடுகின்றது. உடனே இவங்க தன்னுடைய கையை அங்கே கொடுக்கின்றார்கள். ஏதோ ஒரு கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது, அது தூய்மையான ஒரு கரமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த கையை இவங்க பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச உடனே அந்த கை உள்ளே போகாதான், அப்படி ஒரு சின்ன ஒரு துவாரம் உள்ள ஒரு இதாக இருந்திருக்கு. அதுக்குள்ளே இவங்க கையை கொடுத்த உடனே அந்த கை அப்படியே ஒரு பரிசுத்தமான ரொம்ப தூய்மையான ஒரு கையாக அந்த கையை அவங்கள அப்படியே பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிட்டான். பார்த்துக்கோங்க. அப்படியே அந்த கனவு முடிஞ்ச உடனே அவங்க பார்த்தாங்களாம். அப்போ இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் அப்படின்ட்டு அந்த வசனம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு அப்படியே வருதான். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அதுவே பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் வழி அப்படிங்கிற அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கு. உடனே அப்போ இதான் இயேசுவா, இயேசு தான் நம்மளை கையை பிடிச்சிருக்காரு. நம்ம இந்த பாதை ஒருவேளை ஒரு நெருக்கமான பாதையாக இருந்தாலும் இந்த பாதை என்னைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடும். நானும் அந்த சகோதரியுமே நாங்கள் அவங்களுக்கு சொன்னது பரலோக ராஜ்யத்தை பற்றி தான். ஏன்னா என்றைக்கு நாள் ஒரு நாள் முடிவு இருக்க தான் செய்யும். அந்த முடிவு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்ல அப்படின்னு அதை தான் நாங்கள் அவங்ககிட்ட பேசியிருந்தோம். அப்படியே அன்றைக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அப்புறமே அந்த அக்காட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க. நான் இப்படி நான் ஒரு சொப்பனம் கட்டேன், அதில் நான் ஏசப்பாட்ட என் கையை கொடுத்துட்டேன், அதனால் இனிமேல் நான் ஏசப்பாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி. அப்படியாட்ட அவங்க சொன்னாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கி அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமக்கள் எல்லாருமே இயேசுவுக்காக ஜீவிக்காங்க. தேவன் அவங்களை அபரீதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார்.
அவங்க சொன்னாங்க, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மருமகன் கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கல. என்னை பிள்ளை மாதிரி என்னை வச்சக்கூடிய பிள்ளைகள் எனக்கு மருமக்களாக வந்திருக்கின்றார்கள். நல்ல ஒரு பேரன் பேத்தியாக எனக்கு வந்திருக்கின்றார்கள். ஏன்னா எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக அந்த சகோதரி இன்றைக்கு காணப்படுகின்றார்கள். இன்னும் வரைக்கும் அவங்க எல்லா இடத்துலையும் சபைகளிலே போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பணக்கார பெண்ணு தான். என்ன, வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு பாரம்பரியமான உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள குடும்பம் தான். ஆனால் அவர்களால் இயேசுக்கு இந்துக்களாக நிறைந்த அவங்களுடைய கூட பிறந்த சகோதரிகள் சகோதரர் அவங்களுடைய கணவன் குடும்பத்தார் அனைவரும் ஒரு பயங்கரமான ஆட்கள், இயேசுவை அறியாதவங்க. ஆனால் இந்த அக்காவுடைய வார்த்தை அந்த சந்தோஷமானது அவர்களுக்குள்ளே பொங்கி வந்து அவங்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்து கடைசியில் சபையிலெல்லாம் அவர்கள் போய் பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர்களை தேவன் மாற்றி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இயேசு நமக்கு இருக்கின்றார். அதை தான் பவுல் சொல்லினார், தாமதமின்றி போய் அறிவிக்க ஆரம்பித்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ வருஷங்கள் ஆகியும் இங்கே இயேசு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு அறிவித்திருக்கின்றீர்களா? என்ன, அது கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நீங்கள் பொருள் சம்பாதித்தாலும், எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இயேசுவினுடைய அன்பை நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க நமக்கு ஒருவர் இருக்கின்றார் என்று நாம் அறிவிக்க வேண்டும். அருமையானவர்களே, அதுதான் நித்தியமானது. நமக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய அறுவடையை தரக்கூடியது. சாத்தானுடைய வாயில் இருந்து, அந்த இருளின் ஆதிக்கத்தில் இருந்து நம்ம வெளியே ஒரு மனிதனை கொண்டு வருவது தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிறது. அவருடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இருதயம் இருளடைந்து இருக்கும், பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் இருதயம் இருள் அடைந்து இருக்கும். மனிதரை நேசிக்க முடியாத இதயமாக அது இருக்கும். கல்லு போன்று இருக்கும், வெண்கலம் போன்று இருக்கும் இதயம். அந்த இதயத்திலே நாம் இயேசுவை வைக்க வேண்டும். குடிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள், துர்மார்க்கமான ஜீவன் செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள், பெற்றோரை மதிக்காத பிள்ளைகள் இருக்கின்றார்கள், தீய வழியிலே செல்லுகின்றார்கள், முடியெல்லாம் அலங்கோலமாக வைத்து என்ன நம்ம ரொம்ப ஸ்டைலாக இருக்கோம்னு நினைக்காங்க. ஆனால் அது துன்மார்க்கமான ஒரு காரியம். அவர்களை பார்க்கும்போது இது பிள்ளையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மோசமான கேரக்டராக இருக்காங்க, விபசாரத்தில் இருக்காங்க, காதல் என்கிற வலையிலே விழுந்து வாலிபர்கள் கிடந்து கொண்டு இருக்கின்றார்கள். 3 பேர் 4 பேர் சேர்ந்து அவர்கள் துன்மார்க்கமாக பெற்றோரை கண்ணீரில் அளவைத்து கொண்டு இருக்கின்ற வாலிபர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்ல, தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக எப்படி அழுவார்கள், சிகரெட்டு ஊதுற மகனுக்காக எப்படி அழுவார்கள், போதைப் பொருள் உபயோகிக்கிற ஒரு பையனுக்காக, பொல்லாத துன்மார்க்கமாக ஜீவிக்கிற கீழ்ப்படியாத ஒரு மகளுக்காக ஒரு தாய் தகப்பன் எவ்வளவு கவலைப்படுவார்கள், எவ்வளவு வேதனைப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிந்த நாம் இயேசுவை அவர்களுக்கு காட்ட வேண்டும். அந்த வாலிபர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும். அவர்களுக்காக நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த அருமையான சகோதரி அந்த அக்கா மூலமாக அநேகர் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இவங்க சொல்லலைன்னா எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது என்று இந்த நாளிலே இது மிக குறைவாக இருக்கின்றது. அந்த ஒரு துடிப்பு நமக்கு இருக்க வேண்டும். எப்படியாவது என் இயேசுவை நான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவேன். நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு வரோம். அந்த ஜவுளி கடையை நம்ம எவ்வளவு விளம்பரமாக நம்ம எத்தனை பேர்கிட்ட பேசிடுறோம். ஒரு நகை கடைக்கு போகிறோம், அந்த நகையை அங்கே எப்படிலாம் நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, எப்படிலாம் நமக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். என்ன, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், அங்கே நல்லா கவனிக்காங்க அப்படின்னு அதை நம்ம சொல்கிறோம். ஒரு சுற்றுலா ஊருக்கு போகிறோம், அந்த சுற்றுலாவில் நம்ம கண்ட காட்சிகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம், அநேகருக்கு அதை நாம் சொல்லுகின்றோம். அதனால நம்ம பலன் கிடையாது. என்ன, நம்ம நதிகள், நீர்வீழ்ச்சிகள், அதெல்லாம் நம்ம எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம்ல. எத்தனையோ இடங்கள், பல பறவைகளை பற்றி எதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தால் கூட அந்த ஃபங்க்ஷனை பற்றி எப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம அந்த இயேசுவை நீங்கள் உங்கள் வாயினால் நீங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய மனசில் இருந்து நீங்கள் பலவான்களை தேவன் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டார். பலவான்னா அவன் கொலைக்காரன், அவன் ஒரு விபசாரம் செய்கிறவன், வேசுதனை பண்ணுறவன், ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், பொல்லாதவன், துன்மார்க்கன், துராகிருதம் பண்ணுகிறவன், பொய் சொல்லுகிறவன், ஏமாற்றுகிறவன், கள்ளன், இப்படிப்பட்டவங்களை ஆண்டவரை நாம் அவர்களுக்கு காட்டுவதற்காக தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கின்றார்.
இதுதான் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக வந்து நிற்கும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிங்க, நீங்கள் எவ்வளவு படிச்சிங்க அப்படின்னு கேட்குறத விட என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நீ எவ்வளோ பேர் நீ கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்பாங்க. அதனால் இன்றைக்கு நீங்கள் தாமதமின்றி கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். இன்னும் ஒரு சகோதரியை பற்றி எனக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. ஒரு அக்காவை நான் திடீர்னு ஒரு நாள் ரோட்டில் பார்த்தேன். அப்போது பார்க்கும்போது அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அக்கா நல்லா இருக்கீங்களா? எங்கள் தெருவுக்கு அடுத்த தெருவு தான். அப்போ நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டேன். அப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ கிறிஸ்டினா மாறிட்டேன் தெரியுமா, நான் இப்போ இயேசுவை தான் கும்பிட்றேன் உனக்கு தெரியுமா, நான் சபைக்கு போகிறேன் அப்படின்னாங்க. அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து அவங்க இருக்கிற ஏரியாவில் உள்ள ஒரு மெயினான ஒரு இந்து கோயில் எதுக்காக்கில் தான் உள்ளவங்க. எப்படி நீங்கள் இப்படி அப்படின்னு நான் அப்படி கேட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, அருமையான ஒரு சாட்சி சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அதாவது அவங்க அம்மா வந்து ரொம்ப வயசாகி அப்படி இருக்கும்போது இவங்களுடைய தங்கச்சி வந்து ஃபஸ்ட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்களாம். அப்போ எல்லாருமே சொன்னாங்களாம், நீ என்ன நம்ம பாரம்பரியான இந்த மதத்திலிருந்து நீ இப்படி போயிட்டிய அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க அம்மா வந்து சிக்காயிட்டாங்க, சோம்லாமல். ரொம்ப வயசு இருக்கும், எனக்கு தெரியும், அந்த அம்மா தெரியும். அப்போ ரொம்ப வயசாகி இருக்கும்போது அவங்க சாகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால் படுக்கையில் இருக்காங்களா. நிறைய பொம்பளை பிள்ளைங்க உண்டு போல் அவங்களுக்கு, அக்கா தங்கச்சியெல்லாம் ரொம்ப நல்லா அந்த தாயை ரொம்ப நல்லா பக்கத்துலேயே உட்காந்து கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு நாள் சொன்னாங்களா அவங்க அம்மா, என்னைய குளிப்பாட்டுமா, என்னைய குளிப்பாட்டி எனக்கு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுமா அப்படின்னாங்களாம். உடனே எதுக்கு அம்மா அப்படி கேட்காங்க அப்படின்ட்டு சரி அப்படின்னு அவங்கள நல்லா சோப்லாம் போட்டு ஷாம்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி படுக்க வச்சாங்களாம். படுக்க வச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு, உங்களுக்கு நாங்கள் என்ன வேணும் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஏன்னா நான் எல்லாம் குளிச்சுட்டு நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு படுத்திருக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து அப்பமும் ரசமும் எனக்கு கொடுத்தாரு, நான் அதை வாங்கி சாப்பிட்டு விட்டேன். இனிமேல் நீங்கள் யாரும் என்ன செய்யாதீங்க, என்னை தொடாதீங்க. நான் வந்து இயேசுவின் அப்பத்தையும் ரசத்தை நான் வாங்கியிருக்கேன், யாரையும் என்னை தொடாதீங்க, எனக்கு எதுவுமே எனக்கு தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்கிறேன், நானும் நம்ம தங்கச்சி இயேசுவை கும்பிட்ட மாதிரி நானும் இனிமேல் இயேசுவை தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ எல்லோரும், என்னம்மா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்துட்டு இப்போ நீங்கள் இயேசு தான் தெய்வம், அவரை தான் நான் கும்பிடுவேன் நீங்கள் சொல்கிறீங்களம்மா, எதுவுமே நீங்கள் பேசாதீங்கம்மா, நான் திருவிருந்து வாங்கிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்களா. அவங்க என்றைக்கு அப்படி ஆலயத்துக்கு போனாங்க, எப்படி இது நடந்துச்சுன்னே அந்த அக்காவுக்கு தெரியலையா. என்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் எங்கள் அம்மாவை சூழ்ந்து நிற்கும், இம்மா ஏதாவது கொஞ்சமாக தண்ணி குடிங்கம்மா அப்படின்னு. அவங்க ஒன்றுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி 3வது நாள் அவங்க நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாளைக்கு இடையில் அவங்க ஒரு தண்ணி குடிக்கல, யாருமே என்னை தொடாதீங்கன்னு சொல்லிட்டாங்களாம் பார்த்துக்கோங்க. அப்படியே இருந்து அவங்க இறந்துட்டாங்களாம். அப்போ இந்த அக்கா சொன்னாங்களாம், நம்ம அம்மா எப்படி நம்மளை இந்த வைராக்கியத்தில்படி இந்த மதத்தில் நம்மளை வளர்த்தாங்க, இன்றைக்கி இப்படி இயேசு வந்து எனக்கு அப்பமும் ரசமும் கொடுத்தாரு, அதனால் யாருமே என்னை தொடாதீங்க, நான் இனிமேல் சுத்திகரிக்கப்பட்டிருக்கேன், நான் இனிமேல் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணுன்னா, நம்ம அம்மாவுடைய தெய்வம் தான் இனிமேல் நமக்கு தெய்வம், என் தங்கச்சி தெய்வம் தான் இனிமேல் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே அவங்க அப்புறம் அவங்க அம்மாவை அடக்கம் பண்ண பிறகு அவங்க தங்கச்சியில் போய் என்னையே நீ சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போ, நம்ம அம்மா இப்படி சொல்லி இறந்துட்டாங்களே, அப்போ இதுதான் உண்மையான தேவன், இன்னொரு ராஜ்யம் உலகம் இருக்குது பரலோகம்னு நமக்கு தெரியவே செய்யாத இந்த அம்மாவுடைய கடவுளை தான் இனிமேல் நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி அண்டையில் இருந்து அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நானும் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பார்த்துட்டு இப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பார்த்துக்கோ, நான் இப்போ சபைக்கு போகிறேன் பார்த்துக்கோ, எங்கள் அம்மாவுடைய அந்த மரணத்தில் நடந்த சம்பவத்தை நான் கண்ணால் கண்டேன். ஒரு அருமையான ஒரு மரணம், எனக்கு ஆண்டவர் ராபோஜனம் கொடுத்தார், நீ யாரையுமே தொடாதீங்க, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொண்டதுனால அந்த ஜீவனுள்ள தேவன் அவர்கள் இருதயத்திலே வந்து விட்டார், அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவரே அவர்களுக்கு கொடுத்து விட்டார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்ற வார்த்தையின்படி இந்த இயேசுவானவர் என் தாய்க்குள்ளே வந்து அவர்கள் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டார்கள். எங்கள் அம்மாவை நான் பார்க்க வேண்டும் என்றால் இனிமேல் நானும் என் அம்மாவின் தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி, அருமையானவர்களே, அன்றைக்கு இருந்து இன்றைக்கும் நான் சபைக்கு இப்பொழுது போய் கொண்டிருக்கின்றேன், நான் இயேசுவை நான் வணங்கி கொண்டு இருக்கிறேன் ஜீவா அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய பரம்பரையாக அவங்களுடைய இந்த தசரா அந்த டைம்லலாம் அவங்க எப்படிலாம் இது பண்ணுவாங்க,
அப்படின்னு நல்லா தெரியும். ஏன்னா நான் முதலாவது இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் இருந்தோம் பார்த்துக்கோங்க. அதனால் அவங்களுடைய எனக்கு நல்லா தெரியும். அப்படியே இந்த அக்காவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படி ஒரு மாற்றம். அந்த அவங்களுடைய சகோதரியினுடைய ரட்சிப்பும் இந்த தாயினுடைய கடைசி நேரத்தில் அவருடைய வார்த்தையும் இந்த அக்காவை மாற்றிட்டு இன்றைக்கி அநேகர் அவங்க யாரையாவது கூட்டிக்கிட்டு இன்றைக்கி சபைக்கு போகிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அருமையானவர்களே, தாமதமின்றி கிறிஸ்துவை அறிவித்தார் பவுல். நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான காரியங்களை நீங்கள் செய்ததாக உண்டா? உங்களுக்கு நீங்கள் இப்படிலாம் காரியங்களை செய்திருக்கீங்களா? அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒன்றாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நானும் உண்மை பற்றி கண்டிப்பாக நான் மற்றவங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கெஞ்சி கேட்க போகிறோம். இந்த நேரத்தில் அப்படியே சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். இன்னும் ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினமின்றி தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் மன்றி. அருமையானவர்களே, ஆண்டவருடைய அந்த மகிமையினாலும், மகிமையான க்ளோரி, அதாவது அவருடைய பிரஸ்தாபம். ஒரு பெரிய தலைவர் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும். அவர் மட்டும் எல்லாரையும் விட வித்தியாசமாக இருப்பார். தலைவரை நாம் கண்டுகொள்ளலாம், ஒரு முதலாளியை நாம் கண்டுகொள்ளலாம், ஒரு போலீஸை விட ஒரு எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை நம்ம கண்டுகொள்ளலாம். பக்கத்தில் என்னதான் ஒரு அமைச்சர் எம்எல்ஏக்கள் இருந்தாலும் முதல்வரை நாம் கண்டுகொள்ளலாம். அதே போல் ஆண்டவர் அவ்வளோ பெரியவராக அவருடைய மகிமையினாலும் காருண்யம்னா இறக்கம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது. காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இவ்வளவு பெரிய ஒரு தேவன், அவர் மகிமையானவர், அவர் காருண்யத்தினால் நிறைந்தவர். காருண்யம் என்றால் இரக்கம், மெர்சி. இந்த இரக்கம் உள்ளவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எந்த அளவுக்கு இந்த காருண்யத்தினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் அவர் எப்படி சொல்ல அவர் நம்ம கேட்காத எவ்வளவோ செய்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஜீவன் சுகம் பலனை நமக்கு தந்திருக்காரு. எத்தனையோ நீங்கள் இக்கட்டில் இருந்தீங்கள, இங்கே ஆஸ்பத்திரியில் இருந்தீங்கள, ஒரு ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் மாட்ட பார்த்தீங்களா? என்ன உங்களுக்கு கொரோனாவில் உங்களுக்கு எத்தனையோ கஷ்டம் வந்துச்சு இல்லை, ஆனால் ஆண்டவர் காப்பாற்றினாங்கல்ல. எத்தனையோ இரவுலேயே உங்களுக்கு எத்தனை வியாதி வந்துச்சு இல்லை, அன்றைக்கி தேவன் உங்களை காப்பாற்றினாங்கல்ல. உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றினாங்கல்ல, உங்களுடைய பிரசவ காலத்தில் உங்களை காப்பாற்றினாங்கல்ல. என்ன இந்த ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆண்டவர் காப்பாற்றினார்ல. கடலில் யாத்திரை செய்யும்போது, ட்ரெயினில், பஸ்ஸில், 2 வீலரில், 4 வீலரில், நம்ம எங்கெல்லாம் அநேக ஆபத்துகள் நம்மை சூழ்ந்தது. ஆனால் ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நம்மையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்மையும் தேவன் காப்பாற்றினார். ஜெபத்தை கேட்டார். இதான் அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம். அது அளவுக்கு மிஞ்சினது. அந்த இரக்கத்துக்கு அளவே கிடையாது. அவ்வளோ பெரிய இரக்கமுள்ள அந்த ஆண்டவரை அறிகிற அறிவு என்ன கொடுக்குமா அப்படின்னா, இன்னும் நேரம் வாசியுமா அந்த வசனத்தை. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி இச்சையினாலே உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அவருடைய இயேசுவினுடைய காருண்ய இறக்கம் எனக்கு அதெல்லாம் சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா அவருடைய காருண்யத்தை, அந்த இறக்கம், அதை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். அந்த அன்பை அறிவித்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம அறிந்திருக்கிறோம், அவருடைய இயேசுவின் அன்பை அறிந்திருக்கிறோம். அதான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் தேவன் நம்மளை காப்பாற்றி கொண்டு வருகின்றார். எத்தனையோ பண தேவைகளில் காப்பாற்றி கொண்டு வருகின்றார். நெருக்கத்தில் கதறி கூப்பிட்டோம், நம்ம தேவன் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கின்றார். இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா உங்களுடைய கணவருக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் மனைவிக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய எத்தனையோ காரியங்களுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்றாடி இருப்பீங்க. ஒரு சீட்டு கிடைக்கணும்,
ஏன்னா எத்தனையோ காரியங்களுக்காக நீ ஆண்டவரை கேட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் கொடுத்த தேவன் இந்த உலகத்தின் கேட்டுக்கும் இச்சைக்கும் தப்பி பரலோக ராஜ்யத்தில் உள்ள சுவாபத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீ என் ஆசை, நீ என்னால் மறக்கப்பட மாட்டேப்பா. என் வலது கையில் இருக்கிற தீர்க்காயசையும் இடது கையில் இருக்கிற செல்வத்தையும் உனக்கு கொடுக்குறேன்ப்பா. வானத்தின் பலகனை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. என்ன, நான் உனக்கு நன்மையினால் கிருபையினால் உன்னை முடிச்சு விட்டுவேப்பா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி அருமையான வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். நீ பயப்படாதே என்று சொல்கின்றார். ஃபியர் நாட். நம்ம நினைக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், நினைக்காததையே கொடுக்கின்றார். அவருடைய திவ்ய வல்லமையானது, அவருடைய பரிசுத்தமான அந்த சக்தியானது நமக்கு சகலவற்றை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றது. வெயிட்டிங்கில் நிற்கிறார் ஆண்டவர். அவர் நமக்கு இப்படிலாம் தர்றதுக்கு நம்ம அவருக்கு என்ன கொடுக்க போகிறோம்? நன்றி கூட சொல்கிறது இல்லை. நிறைய பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதே கிடையாது. நம்ம நல்ல ஆடைகளை அணிகின்றோம், ஆண்டவரே உமக்கு நன்றி. எத்தனை நேரம் சொல்கிறோம்? நல்ல உணவுகளை சாப்பிடுகின்றோம், ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வரைக்கும் நான் சுகத்தோடு இருக்கேன்ப்பா, இந்த வரைக்கும் நான் ஆஸ்பத்திரிக்கு என் கால் போகலை, நான் என் வேலையிலையும் நான் என் வீட்டிலையும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்ப்பா, உங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்களா? இன்றைக்கி ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன்ப்பா, இன்றைக்கி சண்டே சர்வீஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன்ப்பா, உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னால் நீங்கள் மனிதருக்கும் நன்றி சொல்வீங்க. நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல மறந்தீங்கன்னா மனிதருக்கும் நீங்கள் நன்றி சொல்லவே மாட்டீங்க. மனிதரை நீங்கள் நன்றியாக நினைக்கவே மாட்டீங்க. எந்த அளவுக்கு ஒருத்தங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்களோ, கர்த்தருக்கு நன்றி சொல்கிறாங்களோ, அவங்க எந்த மனிதனையும் நமக்கு கீழானவங்களோ நமக்கு மேலானவங்களோ அவங்க செய்த ஒவ்வொரு நன்மையை நினைத்து அவங்க தேங்க்ஸ் பண்ணுவாங்க. பண்ண வேண்டும். ஏன்னா கர்த்தர் அப்படி அறிவு, அப்படிப்பட்டதான் அறிவு. அவருக்குள்ளே என்ன இருக்கோ அது நமக்குள்ளே வரும்ல. அவருக்குள்ளே என்ன இருக்கோ அது நமக்கு வரும். அவருக்குள்ளே எல்லாமே அன்பு தான், எல்லாமே சாந்தம் தான், ஏன்னா எல்லாமே மன்னிக்கிற குணம் தான், எல்லாமே அன்பு தான். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற அந்த திவ்ய சுவாபமானது நமக்குள்ளே வந்து நாமும் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்ம மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பவுல் தாமதமின்றி இந்த இயேசுவின் அன்பை அவர் பிரசங்கித்தார். தாமதமின்றி நம்ம இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம தாமதமே பண்ணக்கூடாது. வெயிட்டிங்கே இதுக்கு கிடையவே கிடையாது. நம்ம அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுருங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க, ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், பைபிள் படிங்க, என்ன ஜெபம் செய்யுங்க, எல்லா ஜெப கூட்டத்திலையும் கலந்து கொள்ளுங்கள், ஆலயத்தில் நடக்கிற எல்லா மீட்டிங்க்கும் வாங்க, என்ன மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யுங்க, மற்றவங்களிடத்துல நன்றி உள்ளவங்களாக இருங்க, இயேசுவாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க, அவருக்கு பிடிக்காததெல்லாம் விட்டுருங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்று நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது தேவன் நம்மையில சந்தோஷமாக இருப்பார். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு தந்துள்ளுவாராம். நமக்கு வேண்டிய யாவற்றையும், இந்த தேவ பக்திக்கும் இந்த ஜீவனத்துக்கு வேண்டியது, இந்த உலகத்தில் இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தந்துள்ளுவார். திவ்ய சுவாபத்தையும் நமக்கு தந்துள்ளுவார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நீர் இவ்வளோ நல்லவருப்பா, உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், உடைய கரத்தில் என்னை ஒப்புடுக்கிறேன் என்று சொல்வோம். இயேசுவே உமக்கு நன்றிப்பா. தாமதமின்றி பவுல் இயேசுவே உம்மை பிரசங்கித்தார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் அன்பை மற்றவங்களுக்கு நாங்கள் எடுத்து அதிகமாக சொல்லும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாரும். நீங்கள் சொன்னீங்களப்பா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னீங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் அப்படி சொல்லாமல் இருக்கிறோம். எங்களால் இயன்ற மட்டும், எங்களால் முடிந்த வரைக்கும் என் இயேசுவின் அன்பை அறிவிக்க ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த செய்தியை கேட்கின்ற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து உண்மை மற்றவர்களுக்கு அறிவிக்க பரிசுத்தமாக இருக்க உதவி செய்ய வேண்டும் என்று, தீர்க்காயுசை கொடுக்க வேண்டும் என்று, நம்முடைய தோல்வியை ஜெயமாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.